குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு துணையாக இருக்கும். சேட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 7:30 கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டயத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த டயத்தினுடைய வேல்யூ தெரிந்தவர்கள். முக்கியமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது அது ஒரு பொன்னான ஒரு நேரம். உங்கள் நேரமும் சரி, என்னுடைய நேரமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வெற்றியடையக்கூடிய நபர்கள் எல்லாருடைய குணமும் அந்த நேரத்துக்கு வருவது. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு சரியான நேரத்தில் வந்த உங்கள் அனைவரையும் நியூ பிரெயின் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். வருக வருக என்று வரவேற்கிறோம். டிகே சார், ஓகே சார். ஓகே ஓகே. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம. வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். சார் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டா டைம் வந்துட்டு பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். இந்த பங்க்சுவாலிட்டியில வந்து நம்ம எந்த செஷனா இருந்தாலும் நாங்கள் அதை மோஸ்ட்லி வந்து அதை கடைபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருப்போம். நாங்கள் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த பங்க்சுவாலிட்டியை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கரெக்டான டைமுக்கு வந்த எல்லாரும் வந்த இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால் லேட்டா வரக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். குட் ஈவினிங் டு ஆல். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒருத்தரை மட்டும் பேசாம இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்க போகிறோம். ஸோ ஐ எம் குட், ஐ எம் டூயிங் குட், எக்ஸலன்ட். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்களும் வந்து ஹாப்பியா இருக்கிறீங்க. ஐ எம் குட் அப்படிங்கறத வந்து ஐஜி அப்படின்னு வந்து ஒரு சாட் பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணுங்க எல்லாரும். சாட் பாக்ஸ்ல வந்து ஐஜி. ஸோ இது வந்து இப்போ டெக்னாலஜி வந்து அதாவது டைப் பண்ண தெரியாதவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கத்துக்கணும். எல்லாரும் ஐஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட். வெங்கடேஷன் ஐஜி. ஐ எம் குட். வெரி குட். அழகர் சாமி ஐஜி. ராஜ்குமார் ஐஜி. வெரி குட். ஐ எம் குட். முருகன் டு எவ்ரி ஒன் ஐஜி. சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட். எல்லாரும் ஐஜி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃப்ரம் பரமேஸ்வரன் ஐஜி. ஐ எம் குட். தமிழ் ஒலி. ஓகே. தமிழ் ஒலி. ஸோ குட். ஐ எம் குட். தங்கம்மாள் டு எவ்ரி ஒன் ஐஜி. வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி குட். சூப்பர். சுகுணா டு எவ்ரி ஒன். ஸோ ஐஜி. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ நம்ம இந்த செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த செஷன் எப்படி அப்படிங்கன்னா இதனுடைய ப்ளூ பிரிண்ட் இது எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு. ஸோ சின்ன ரிக்வெஸ்ட் தான். அதாவது ஸ்க்ரீனில் பேக்கில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வாங்க. ஸோ யூ ஹவ் டு கம் டு த ஸ்க்ரீன். அப்போதான் வந்து எங்களால் வந்து உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, எப்படி இருக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு நிறைய அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் காமிக்கும் போது தான் நம்மளுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஃபேஸ் வேல்யூ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ஃபேஸை காமிங்க. ஸோ முன்னாடி வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள். ஸோ சார், இந்த இதனுடைய blueprint ப்ரோக்ராம் வந்து ஃப்ளோ இந்த ப்ரோக்ராமுடைய ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ராமசாமி, கீழே ராமசாமி, டாக்டர் டிகே ரெண்டு பேரும் இதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். கேள்வி பதில்கள் கடைசியில் நிச்சயமாக நம்ம உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு டைம் ஒதுக்குவோம். அதனால் நடுவில் வந்து தயவுசெய்து ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக போகிறதுக்கும் மற்றவங்களுடைய டயத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கும் இது நல்லா இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பேனா எடுத்துக்கோங்க. சில இம்பார்ட்டண்ட் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடரலாம். டிகே சார். ஓகே. வெல்கம் டு பிரெயின் அகைன். வெல்கம் டு பிரெயின் ரீவயரிங் வித் இஎஃப்டி. சார், பிரெயின் ரீவயரிங்னா என்ன? எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல. ரீவயரிங் நம்ம பழைய காலத்துல பார்த்துருப்போம். அதாவது ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும், டிரான்சிஸ்டர்லாம் இருக்கும், இல்ல ஒரு மிக்ஸி வேலை செய்யட்டு என்ன பண்ணுவோம், அதை எடுத்துரும் கழட்டிட்டு நம்ம ரீவயரிங் பண்ணுவோம். அது வந்து ஏதோ ஒரு இடத்துல லூஸ் ஆயிருக்கும் அல்லது வந்து சிக்கல்கள் இருக்கும்.
அதுல என்ன இருக்கும்னா அந்த ஒயர் எல்லாமே வந்து சிக்கல் ஆயிருக்கும், சிக்கு பிடிச்சிருக்கும், அப்படிமோ நூல்ல கூட சிக்கல் விழுந்திருக்கும். அந்த சிக்கல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ஏதாவது கட்டான ஏதாவது ஒயர் வந்து கட் ஆயிருச்சுன்னா திருப்பி அதை வந்து சால்டரிங் பண்ணி திருப்பி நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்ஸி அருமையா வேலை செய்யும், அந்த டேப் ரெக்கார்டர் அருமையா வேலை செய்யும். இது முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பிரெயின் ரீஒயரிங், என்ன பிரெயினை வந்து நம்ம கழட்ட முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா, இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ பிரெயினை கழட்டி நம்ம ரீஒயரிங் பண்ண முடியாது. அப்ப இந்த ரீஒயரிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மனது, பிரெயின் அப்படிங்கிறதே வந்து நம்ம மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. மனசு எங்க இருக்குது? மனசு எங்கேயுமே பிரைவேட்டா நம்ம எங்கேயுமே தொட்டு காமிக்க முடியாது. மனசு அப்படிங்கிறதே வந்து மனம் அப்படிங்கிறதே நம்ம பிரெயின் தான். இந்த பிரெயின்ல நம்ம சில டூல்ஸ், அதாவது முக்கியமான டூல்ஸ், அந்த டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அது என்னென்ன டூல்ஸ்னு வரக்கூடிய ஸ்லைட்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்லைட்ஸை நீங்க யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரெயினுக்கு வேண்டியத நெகட்டிவ் பிளாக்ஸ், அதாவது சோ மெனி இயர்ஸா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அக்குமுலேட் பண்ணி வச்சிருப்போம். நெகட்டிவ் பிளாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சிருப்போம். இந்த பிளாக்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை நம்ம கரெக்டா அப்ளை பண்ணி நம்ம நினைச்சதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிரெயின் ரீவொயர் ஆகி நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஸோ இதுல வந்து மாங்காய் ஓவர் நைட்ல படுத்துரும், ஜூ பூம்பா மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க சொல்லலை. எடுத்த உடனே பழக்கணும் இல்லை. இந்த நாங்க கொடுக்கக்கூடிய அந்த டூல்ஸை நீங்க கரெக்டா அதாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். அதுதான் இந்த பிரெயின் ரீவயரிங் அப்படிங்கிற கிளாஸ் வித் இஎஃப்டி டேப்பிங். இஎஃப்டி ஆல்சோ எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் டு கிளீன் யுவர் பிரெயின். உங்களுடைய அதாவது அக்குமுலேட் ஆகிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு இந்த இஎஃப்டி பிளஸ் இன்னும் வரக்கூடிய நிறைய டூல்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸா வேலை செய்யும். நெக்ஸ்ட் சார். சார் இதில் வந்து நாம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஈடுபாடு, புரிதல், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேரியர், ஒரு நல்ல ஜாபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ஒரு முழுமையான இது எல்லாமே கிடைக்கணும். ஹேப்பி ஃபேமிலிஸ் நம்ம உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதை நோக்கிய ஒரு பயணமாக தான் இந்த இந்த அதை வரக்கூடிய ஸ்லைடு ஸ்லைட்ஸ் இருக்கும். பார்த்துருவோம் நம்ம. ஸோ இப்போ இந்த ஸ்லைட் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது என்ன தெரியுதோ, இந்த வந்து ப்ரெசன்டேஷன்ல ஒரு மனிதர் நின்று இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி எல்லாம் வெள்ளையா இருக்குது. அப்படின்னா அவருக்கு என்ன தெரியல, அவர் எப்படி என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து புரியல. இப்ப நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன பண்றோம்னா, சார் ஐ எம் வெரி குட், நான் என்னுடைய வேலையில வந்து பர்ஃபெக்டா இருக்கிறேன், 100% டெடிகேஷனை கொடுக்குறேன், நான் எதுலையுமே வந்து ஆன் டைம்ல பண்ணுவேன், பங்க்சுவாலிட்டியில வருவேன். ஆனாலும் இது எல்லாம் கரெக்டா செஞ்சோம். இப்ப என்னுடைய கிளினிக்கு வர்றவங்க நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ஒரு ஒபேசிட்டியில வந்து ஒரு எக்ஸ்பர்ட். நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் குறைக்கிறதுல, வெயிட் அதிகமா இருக்கிறத குறைக்கிறதுல நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணி ஈஸியாக குறைக்கக்கூடியது. சில பேஷண்ட்ஸ் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார், நான் அதாவது கரெக்டாக சாப்பிடுவேன், என்னென்ன வேணுமோ. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாப்பிட்றதே இல்லை சார், நான் சாப்பிடவே மாட்டேன், அதுதான் என் ப்ராப்ளம்னு சொல்லுவேன் நான், இந்த சாப்பிடாம இருக்கிறது. ப்ளஸ் நான் நல்லா வாக் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் சார், ஆனாலும் என்னுடைய வெயிட் வந்து குறைய மாட்டேங்கிறதுங்கிறது வந்து நிறைய 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வர்றவங்க இந்த ஒரு 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 அனுமானம், இந்த ஒரு கொஸ்டினோட தான் வருவாங்க. எல்லாம் கரெக்டா பண்ணியும் நம்மளால அப்ப அதுக்குண்டான வழிகள், அவங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்குண்டான தீர்வு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகிறது வந்து பார்த்துருக்கிறோம். வெரி சிமிலர்லி சேம் திங் ஹேப்பனிங் இன் யுவர் சக்சஸ் ஆல்சோ. நம்ம அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய கெரியரா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தொழில்களா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை, ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து வாட் இஸ் ஸ்டாப்பிங் யுவர் சக்சஸ், என்ன வந்து உங்களை வந்து தடுக்கிறது, உங்களுடைய அந்த வெற்றி அடைகிறதுல எது தடுக்கிறது அப்படிங்கறத வந்து ரொம்ப நுணுக்கமா அந்த நீஷ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ நீஷ், அதை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு அதற்குண்டான அந்த டூல்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதாவது இது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த இஎஃப்டி, இந்த பிரெயின் ரீவயரிங்கோட முக்கியமான கான்செப்ட். அடுத்தது ஃபீலிங் ஸ்ட்ரக். எதனால வந்து சார் நம்ம தடுக்குது, என்ன தடுத்துறது நம்மள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இந்த
எந்தெந்த ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையில ஆகட்டும் அல்லது நம்ம ஒரு வருட வாழ்க்கைகளாகட்டும், ஷேம் அண்ட் செல்ஃப் டவுட், அதாவது நம்மை நாமே வந்து ஒரு சந்தேக குறியோடு பார்க்கிறது. நம்ம எப்பவுமே கொஸ்டின் கேட்கும், என்னால முடியுமா, அடுத்தவங்களால முடியுது, நம்மளால முடியலையே அப்படிங்கிற வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி ஷேம், நம்ம வந்து வெக்கப்படுறோம், நிறைய வெக்கப்படுறோம் முன்னாடி வர்றதுக்கு. அதாவது இப்ப பாம்புக்கு பயப்படுவாங்க ஒருத்தர், சிலர் அடுத்த பயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக்குக்கு பயப்படுவாங்க. ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல ஒரு மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா கையெல்லாம் நடுங்கும், அவங்களுக்கு வந்து உடம்புலாம் சூடாயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து விதிவிலக்கு இல்லை, இது எல்லாத்துக்கும் வரக்கூடியதான். நானும் அந்த மாதிரி தான் முதல்ல இருந்தேன். அப்ப நம்ம அந்த கிளீனிங் பண்ணும்போது, அந்த இது ரெடி பண்ணும்போது நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படிங்கிற வந்து ஒரு வெக்கம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்களுக்காக வாழ்றது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலர், அதாவது நம்மளுடைய பயம், நம்ம வாழ்க்கையில வந்து தோல்வி அடைந்ததுக்கு உண்டான பயம். எதனால நம்ம அந்த பயந்துரும், அதாவது தோத்துருவோம், நம்ம இதை செய்ய போறோம், எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸை வந்து உள்ள வச்சிருக்கோம். ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம், அதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸ், அந்த ஃபெயிலர் பயம், அந்த பயம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ஃபெயிலர் ஆயிடுவோமோ, நம்ம தோத்துருவோமோ, இன்டர்வியூல தோத்துருவோமோ, எக்ஸாம் எழுத முடியாதோ, அல்லது நம்ம பிசினஸ் வந்து தோத்துருவோமோ அப்படிங்கிற வந்து ஒரு பயம் இருக்கும். கிரிட்டிக்கல் இன்னர் வாய்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது அது கற்காலத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய டிஎன்ஏவும் நம்மளுக்குள்ள இருக்கும். அதே போல நம்மளுடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நம்ம மனதில் வந்து பதிந்திருக்கும். அதான் வந்து நம்மளுடைய இந்த கிளாஸ்ல நீங்க கத்துக்க போற விஷயமே அதுதான். இது மட்டும் நீங்க ரெண்டு பிரெயினை ரெண்டு மைண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டு, ஒரு கான்சியஸ் மைண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணாவதா ஒரு மைண்ட் இருக்குது, அதுதான் வந்து நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டுங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அதில் பயம் இருக்கும். ஸோ இந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நம்ம எந்த பிரச்சனை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம நினைச்சபடி அந்த தொழிலில் வந்து நம்மளால வந்து வெற்றி பெற முடியாது, இல்லை புது டெக்னிக்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்க கூட அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம நம்ம கீழே சப்பார்டினேட் ஸ்டாஃப்னு சொல்லுவோம், நம்ம கீழே ஒர்க்கர்ஸ், அதில் எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அவங்கள வந்து எப்படி நம்ம தட்டி கொடுத்து கரெக்டான வேலையை வாங்கி நம்ம பிஸ்னஸை வந்து எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் ப்ராப்ளம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பிஸ்னஸ் இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்மளால வெரி சுலபமாக ரொம்ப கிளீனாக வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்ப நம்ம வாழ்க்கையில எதுலையுமே வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். நெகட்டிவ் எமோஷன்ஸ்னா என்ன, நம்ம உணர்வுகள் எதா இருக்கட்டும், அதாவது நம்ம கோபமா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும். இப்ப அடுத்தவன் நம்ம விட, இப்ப என்னை விட வந்து இன்னொருத்தர் சம்பாதிக்கிறத பார்த்தோன்னே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இமிடியேட்டா நம்ம மனசுல வந்து பொறாம வரும். அதாவது ஒரு ஒரு டெஸ்பரேட்டா இருப்போம், என்னடா நம்மனால, நம்ம கான்டெம்பரரியா இருப்பாங்க, நம்ம சம காலத்தவர்கள் தான் அவங்க, ஆனா நம்மளை விட அவங்க வந்து முன்னாடி போறாங்க, அவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும். பட் நீங்க ஒரே ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பிரபஞ்சம், அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. when you become happy, that happiness will come to you in a double happiness. உங்களுக்கு வந்து அது இரட்டிப்பு மடங்காதான் வந்து அந்த ஹாப்பினஸ் வரும். பிகாஸ் அது வந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், பை த ஆரா லெவல், பை எனர்ஜி லெவல், வி ஆல் சேம். நேமா இருக்கட்டும், அல்லது நம்ம ஊர்ல இருக்கட்டும், நம்ம வேற ஊரா இருக்கட்டும், நம்ம எல்லாம் வந்து பாடி வைஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஆறாவும் நம்மளுடைய அந்த ஆன்மான்னு சொல்றேன் இல்லைங்களா, ஆறா வைஸ் எனர்ஜி லெவல் வி ஆர் த சேம். ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு இந்த இதுல நீங்க இந்த செஷன்ல கத்துக்குவீங்க. நெக்ஸ்ட். இதில் இதில் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்கள். நெகட்டிவ் எமோஷன்னா அது வந்து ஆயிரக்கணக்கில் நெகட்டிவ் எமோஷன் இருக்கும். நமக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது இப்போ மீட்டிங் கூட அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் உள்ளே ஏதாவது ஒரு தாட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தாட்ஸ் வந்து பெரும்பாலும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பல ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்ற தாட்ஸ் பூரா வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய பயம், இல்லை பாஸ்டில் நடந்த நெகட்டிவ்ஸு, இதை பற்றி தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க யாருன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். அவங்க ஒரு 5% பீப்புள் தான் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே பம்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே குண்டு மழை பொழிகிற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து வெளிவருவதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம பிஸ்னஸ் பார்த்தோம், நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஸோ நம்ம மனிதர்கள் வந்து குறிப்பாக வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுதான் முக்கியமான விஷயம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகளோட நம்மளுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ளஸ் வந்து ஈவன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட, நம்ம ஈவன் நெய்பர்ஸ்ட கூட நம்ம சரியான ஒரு அன்போ அல்லது அவங்களோட ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு குட் ரிலேஷன் வந்து நம்மளால கீப் அப் பண்ண முடியல. பல காரணங்கள் அதுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை இன்னைக்கு நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம இது எல்லாம் வந்து தடுத்துருது, இந்த குட் ரிலேஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுல. ஸோ இந்த பிரச்சனைக்கும் உங்களால நம்ம தீர்வை வந்து கொடுக்க முடியும். இந்த இதில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நாங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமாக ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாபில் ஆகட்டும், பிஸ்னஸில் ஆகட்டும், எங்கே சக்ஸஸ் பண்ணணும்னா கூட இந்த ஸ்கில் வித் பீப்புள்னு சொல்லுவோம். அந்த ஸ்கில் வித் பீப்புள் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா, வீட்லேயும் சரி, ஒரு தொழில் முறையில், அடுத்து ஒரு ஜாபில், எல்லா இடத்திலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருத்தர் கூட நம்மளால் ஒரு அன்பாக பழக முடியலை, அவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியல, இல்லை அவங்க கூட ஒரு அவங்களுடைய வெற்றியை நம்ம பாராட்ட முடியலை அப்படின்னா, அதுக்கு பின்னணியில் என்ன நம்மளை தடுக்குது, எது இழுத்து பிடிக்குது, இதையெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதை பற்றி தான் அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். ஸோ பேரண்டிங் அடுத்தது வந்து நம்ம பேரண்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்ம டெய்லி ஸ்ட்ரக் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். பேரண்டிங் வந்துட்டு முன்காலத்துல வந்துட்டு குழந்தைகள் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்ல போறதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைகள் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இல்ல, ஓரளவுக்கு சுமாரா தான் இருப்பாங்க. பட் ஹெல்த் வைஸும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் வந்து மிக அருமையா இருப்பாங்க. ஒரு அப்பாங்கிற பாசம் இருக்கும், அம்மாங்கிற பாசம் இருக்கும், மாமா அத்தை எல்லாம் நம்ம கூட்டு குடும்பத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் அது, நம்ம நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஈவன் த மொபைல், இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு நான் அவங்க அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதோ மொபைல்ல எனக்கு தெரியாது. இது பல எக்ஸ்பீரியன்ஸ், இது உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஈவன் த லேப்டாப் எதா இருந்தாலும் சரி, வெரி வெரி இன்டெலிஜென்ட், தே ஆர் வெரி டெக்னிக்கலி, தே ஆர் வெரி சவுண்ட் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஆனா அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கிறாங்களா, அந்த பேரண்டிங் வந்து உண்மையான அன்பு பாசம் ஒரு பாண்டிங்கோட இருக்கிறாங்களா அப்பா அம்மா கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். எத்தனையோ குழந்தைகள் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தன்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க வந்து கமிட்டட் சூசைட். ஈவன் அந்த ஆக்டர், அவர் பேர் என்னங்க, ஆண்டனி, அவருடைய மகள் கூட நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கமிட்டட் சூசைட் பண்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் சரியில்லை. இப்போ இந்த குழந்தைகளை வளர்க்குறத விட நம்ம பேரண்டிங் யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு தான் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா தான் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ குழந்தைகளை புரிஞ்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் ஓவர்லோடு, நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கணும், படிக்கணும், காம்படிஷன், ஓடணும், ஓடு ஓடு ஓடுன்னு ஓடணும், மார்க் எடுக்கணும், இதுல படிக்கணும், அதை படிக்கணும்னு ஓவர் லோடு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி லோடு இல்லை. பிளஸ் அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தாங்க, வெளியில போய் விளையாண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ, குழந்தைகள் எங்க விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல தான், மொபைல் போன்ல தான் விளையாண்டு இருக்கிறாங்க. பிறந்த உடனேமே இன்னைக்கு வந்து குழந்தை பிறந்த உடனேமே வந்து சோறு ஊட்டுறது கூட மொபைலை கொடுத்து தான் சோறு ஊட்டுறது. இது எல்லா வீடுகள்லையும் பார்க்கலாம். என் குழந்தை அது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, இந்த பாப்பாவுக்கு மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ குழந்தைகள் வந்து ரொம்ப கிளியரா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப பேரண்டிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது வந்து தகப்பன் பிளஸ் ஒரு தாய் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பேரண்டிங் கொடுக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளை மாத்திக்கணும். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். நம்ம அந்த காலத்துல எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சோ, நம்ம எப்படி வளர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த எதிர்பார்ப்புகளோடு நம்ம குழந்தைகளோட பழகும் போது கண்டிப்பா அங்க வந்து மனம் அப்படிங்கிறது வந்து ஒத்து போகாது. அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய டிப்ரெஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மாத்தி குழந்தைகள் பிளஸ் அந்த பேரண்டிங் ரெண்டு பேருக்கு உண்டான அந்த புரிதலாகட்டும், அந்த அன்பாகட்டும், அந்த பரஸ்பரத்தை எப்படி நம்ம கொண்டு வரதும், அதனால அதையும் வந்து நம்ம இந்த ஒரு ட்ரைனிங்னால உங்களால் அடைய முடியும். நெக்ஸ்ட். அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம கூட பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 7 வயசுக்குள்ள அது என்ன உருவாக்கப்படுகிறதோ அதனுடைய அந்த பேஸ் வந்து பின்னாடி அதனுடைய வெற்றிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வீட்டில் வளரக்கூடிய குழந்தை
அன்பின் அடிப்படையில் வளருதா, இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணும், நமக்கு தெரியாது. ஏன்னா குழந்தைகள் கருவிலேயே அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு இந்த தாய்மார்களை கூட இந்த வளைகாப்பு சமயத்தில், கர்ப்பமான சமயத்தில் நம்ம ரொம்ப பக்குவமாக, சந்தோஷமாக நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது. புராண காலத்தில், அந்த காலத்துல எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளுடைய மனசில் ஒரு பதிவு ஏற்பட்டால் அந்த பதிவு வந்து பின்னாடி பாதிக்குது. அது இன்னர் சைல்டெல்லாம் நாங்கள் பின்னாடி பேசுவோம். அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு காரணம் நம்ம முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அந்த 7 வயசுக்குள்ளே ஏற்பட்ட அனுபவங்கள். அப்போ நம்ம இன்னைக்கு குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது கூட இந்த ப்ரோக்ராமில் அடுத்தடுத்ததாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். காரணம் அப்படின்னா, எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த குழந்தை கையில் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதை பற்றியும் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். உண்மை. ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் கோல், ஹாப்பி லைஃப். அதாவது நாங்கள் வந்து சில காலையில் ஏர்லி மார்னிங் வந்து 5:30 to 6:30 வந்து மேஜிக் மார்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யோகா, பிராணாயாமா எல்லாமே வரும். எங்களுடைய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். இப்போ சமீபத்தில் கூட டாக்டர் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு. ஸோ அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவர் வந்து 100 வருடம் வாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு 100 வருடம் வாழணும், ஹாப்பியா வாழணும், அதாவது ஆரோக்கியமா வாழணுங்கிற ஆசை இருக்குது இல்லைங்களா? ஒய் அப்படின்னு சார்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆசை இருக்குது, ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம எத்தனை வருடம் வாழ்றது அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய ஒரு அல்டிமேட் விதியா இருக்கும். பட் எல்லாருமே வந்து ஆனந்தமா வாழணும், வாழ்ற நாட்களாவது ஹாப்பி லைஃபா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் சாட் பாக்ஸ்ல ஒய் அப்படின்னு போடுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒய் இருக்கிற நாட்கள் நம்ம, அதாவது நம்ம கையில இல்ல, நம்ம வாழ்க்கை என்னைக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏர் இந்தியாவோட கிராஷ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கிற வாழ்க்கை. நம்ம என்ன நாளும், ஆனால் நாம் இருக்கும் வரை நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே அக்ரி பண்ணிருக்கிறீங்க. எல்லாருமே ஒய் ஒய்ன்னு போட்டிருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ இந்த ஹாப்பி லைஃப்பை வந்து நம்ம எப்படி அடையிறது, இந்த ஹாப்பி ஏன் குறையுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டா, அதாவது பிரிச்சு மேஞ்சுன்னு சொல்றாங்களா, நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சந்தோஷமா எப்படி வாழ்றது, சந்தோஷத்திற்குண்டான படிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ப்ரோக்ராம்ல, பிரெயின் ரீவரி ப்ரோக்ராம்ல வந்து பார்க்க போறோம். சார் நீங்க. இப்போ இதில் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அந்த டீச்சர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது அந்த அனுபவம் அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது, இதை நாங்கள் நடத்துகிறவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன, அந்த நடத்தக்கூடிய அகாடமி, ஒரு ட்ரைனிங் அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதில் பேர் என்ன அப்படின்னா நியூ பிரெயின் அகாடமின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ என்னுடைய முகத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நானும் ஸ்பாட்லைட்டுக்கு வந்துக்கிறேன். ஏன்னா அறிமுகமாகணும் இல்லையா நமக்குள்ள. ஸோ நியூ பிரெயின் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு தான் போயிட்டு இருக்கோம். அதில் அந்த நியூ அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா KNEW இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். அறிவது, அறிவது, தெரிந்து கொள்வது. நம்ம பிரெயினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் அதில் பற்றி முழுமையாக ஆராய்ச்சி முடியலை. நேற்று கூட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வருது. அந்த அளவுக்கு இந்த பிரெயின் அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நியூ பிரெயின் அகாடமினா NEW, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பழசெல்லாம் கலட்டிட்டு நம்ம வெற்றிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு புதிய பிரெயினாக எப்சி பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மாற்ற போகிறோங்கிற அடிப்படையில் தான் இந்த பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ இதில் டாக்டர் திருக்குமரன் பிரெயின் ரீவயர் அண்ட் EIT ட்ரைனர், நேச்சுரோபதி, யோகா மாஸ்டரு, இன்னைக்கு யோகா டே அங்கே கூட ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேஜிக் மார்னிங் கோச்சு, ஃபாரஸ்ட் பாத்திங் ட்ரைனர், EFT ட்ரைனர், பிரெயின் ரீவைர் ட்ரைனர், இம்யூன் கேர் கன்சல்டன்ட், ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல முகங்களோட சொசைட்டிக்கு ஒரு 17-18 வருஷமாக மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆரோக்கியத்துறை ஆகட்டும், அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக ரெண்டுலேயும் முழுமையான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் திருக்குமரன் சார். என்னுடைய தேங்க்யூ. பெயர் கீழே ராமசாமி.
ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சார் மாதிரி நேச்சுரோபதி, மேஜிக் மார்னிங், மிராக்கல் லைஃப் கூட நானும் ஒரு 2 பேர் தான் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிறது அது நம்ம பின்னாடி சொல்கிறோம். இஎஃப்டி ட்ரெய்னர் அண்ட் பிரெயின் ரீவயர், இம்யூன் கேர் கன்சல்டன்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களில் பல பேரை காப்பாற்றக்கூடிய அந்த இது கொடுப்பினைன்னு சொல்லுவோம் இல்லையா, பை காட் கிரேஸ் அந்த சர்வீஸ் பண்ணோம். ஒரு இம்யூன் கேர் புக்கை நம்ம வெளியிட்டோம். இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், பின்னாடி அது வெளியிடப்படும். வின் டயபிட்டின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை, வெல்வோம் சர்க்கரையை அந்த அமைப்பு ரீதியாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது என்னன்னா ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் பயணம். இந்த பயணம் இதில் நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு எங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் இது ஒரு பெரிய ப்ரோக்ராம். நம்ம வந்து ஒரு 10,000 குடும்பங்களுக்கு வேலை, டிசம்பர் 2025 ஒரு 10,000 குடும்பங்களையாவது ஆரோக்கிய குடும்பமாக மாற்றணுங்கிற ஒரு விஷனோட இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து யோகா, பிரணாயாமா, சக்கரா எல்லாமே சார் பண்ணுவார். அது சயின்டிஃபிக் செஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஏன் வந்து இந்த மேஜிக் மார்னிங் நடத்துகிறோம் அப்படின்னா, காலையில் 1 ஹவர் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, உங்கள் மைண்டை அதை நல்ல நிலைப்படுத்துறது, அது தவிர நல்ல விஷயங்களை உள்ளே புகுத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா நீருக்கு நன்றி, கிராட்டிடியூட், ஜேர்னலிங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாகட்டும், மன ரீதியாக, பண ரீதியாக, ரிலேஷன்ஷிப் எல்லாமே கலந்து கொடுக்கக்கூடியதான் இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப். இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்க அதில் கலந்துக்க முடியும்னா, உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தப்புறம், ஒரு நியூ பேட்ச் பயிற்சி கொடுத்தப்புறம் அதில் நீங்கள் இணையலாம். அடுத்து ஃபாரஸ்ட் பாத்திங், அது வந்து ஜப்பானில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. உங்களுக்கு தெரியும், ஜப்பானியர்கள் வந்து அந்த ஹிரோஷிமா நாகசாமியில் குண்டு போட்டப்புறம் அவ்வளவு மோசமான ஒரு விளைவிலிருந்து வேகமாக வந்த மிகப்பெரிய உழைப்பாளிகள். அப்போ அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் வேணும் இல்லையா? அதுக்காக அந்த கவர்மெண்ட்டே வந்து ஃபாரஸ்ட் பாத்திங்கன்னு சொல்லிட்டு இயற்கையான வன சூழலில் அவங்களுக்கு ஒரு 2 நாள் போய் தங்க வச்சு அவங்களுக்கு கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும் அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே பெரிய லெவலில் இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அங்கே இயற்கையான சூழல், ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் நம்முடைய பூர்வீகம் வந்து ஃபாரஸ்ட்டு. அங்கே இருக்கும்போது இயற்கையான உணர்வு கிடைக்குது, ஸ்ட்ரெஸ் குறையுது, இம்யூனிட்டி மேம்படுது. ஒரு அமைதியான ஒரு சூழலில் நம்மளோட பிரெயின் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது. நம்ம பிரெயின் எனர்ஜியை பற்றி பேசும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதை பற்றிய ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்தவங்க சில பேர் கூட இங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருந்து அவங்களோட பேச சொல்லலாம். அடுத்து பிரெயின் ரீவையர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கக்கூடியதில் பிரெயினை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டை பற்றி ஒரு பக்கம் ஆராய்ச்சி இருக்குது, ஏன்னா அது செகண்ட் பிரெயின் சொல்லுவோம். அப்போ கட் பிரெயின் ஆக்சிஸ் இன்னைக்கு கூகுளில் இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆராய்ச்சி ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பிரெயினுடைய அந்த எனர்ஜி, கான்சியஸ் மைண்டுடைய எனர்ஜியை சரியான முறையில் பயன்படுத்தாதனால வெற்றி அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. அதை கரெக்டாக அந்த சூட்சுமத்தை புரிந்துகிட்டவங்க இந்த எலான் மஸ்க் இந்த மாதிரி எல்லாருமே அந்த சூட்சுமத்தை புரிந்தவர்கள். அப்போ அவங்க இந்த பிரெயினை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த வெற்றி அடைகிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே அறிவு தான், ஒரே மூளை தான், அதே வெயிட்டு தான். எல்லாம் அந்த நியூரான்ஸு 80 மில்லியன் அந்த அளவுக்கு எல்லாருமே ஒன்று தான். பட் ஏன் மக்களுக்கு மக்கள் வேறுபடுது? அந்த பிரெயினை பயன்படுத்தக்கூடிய முறை. இதை நாங்கள் வந்து பெரிய லெவலில் எமோஷனல் பிளாக்கை வெளியே எடுத்து அதை ரீகுரோகிராம் பண்ணி இஎஃப்டி, கோப்பனப்போனா, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம், அதே மாதிரி சக்கரா, பிரணாயாமா. ஏன்னா பல பேருக்கு தெரியாத ரகசியம், மூச்சை நீங்கள் கரெக்டாக கவனிச்சினாலே மூளையை நீங்கள் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைட்டுங்க. நான் வாழ்க்கையில் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாரும் தவிர்க்க முடியாது. அது கொரோனா பீரியடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு பாதிக்கப்பட்ட காரணம் இம்யூனிட்டி வீக்காக இருந்தது. அப்போ நாங்கள் ஸ்பெஷலைஸ்டு இம்யூனிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இம்யூனிட்டிக்குன்னு எந்த டாக்டர் கிடையாது. பட் இம்யூனிட்டிங்கிறது ஒரு இயற்கை. நம்ம உடம்புக்குள்ளேயே டாக்டர் இருக்காரு. அவரை மேம்படுத்தக்கூடியதில் நாங்கள் ஒரு சிறப்பான சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். இம்யூனோ தெரப்பியில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறோம். ஸோ இது தவிர இன்னும் பல ஆக்டிவிட்டி எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நேரம் கருதி நம்ம இதை இது பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டிகே அவர்கள். டிகே சார், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஓகே. சார் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி சொன்னாரு. இருந்தாலும் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தான். என்னுடைய பேர் வந்து திருக்குமரன், டாக்டர் திருக்குமரன். நான் டாக்டரேட் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல வந்து பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் மாஸ்டர் கிராஜுவேட் இன் எம்எஸ்சி, அதாவது மாஸ்டர் கிராஜுவேட் இன் எம்எஸ்சி நேச்சுரோபதி அண்ட் யோகால பண்ணியிருக்கிறேன்.
நம்மளுடைய அட்டாமா அப்படிங்கிறது வந்து அக்குபஞ்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் அசோசியேஷன்ல வந்து நான் ஒரு டைரக்டரா இருக்கிறேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். அக்குபஞ்சர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் இங்க கோயம்புத்தூர்ல. என்னுடைய கிளினிக் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. அக்குபஞ்சர், யோகா மற்றும் இயற்கை உணவுகள், சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு யோகா டே, அதனால ஸ்கூல்ஸ்க்குலாம் சில பயிற்சிகள் கொடுப்பேன், நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரீ கேம்ப் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய அக்குபஞ்சர் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கும் காலேஜஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்பீச்சஸ், உணவை பத்தி, உடல் ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஐ எம் ஆத்தர் ஆஃப் ஒரு புக்கு. அதாவது இது வந்து அக்கு பிரஷரும் ஆசனமும் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறேன். ஆசனமும் நம்ம ஒரு யோகா பண்ணும்போது என்னுடைய ஓன் டெமோ, நம்ம ஒரு யோகா பண்ணி அதுல வந்து எப்படி வந்து நம்ம ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகளை வந்து எப்படி இணைக்கிறது அப்படிங்கறத வந்து கம்பைன் பண்ணி இன்ஃபியூஷனா ஐம் ஆத்தர் ஆஃப் அ புக் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் வந்து தெரியப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது யார் நடத்துறாங்க, இதை வந்து நம்ம நம்பி அவங்கள பின்னாடி அவங்களுடைய வழிகாட்டலோட போலாமா அப்படிங்கிற வந்து நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். இதுதான் என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சாரை பத்தி சொல்லணும்னா அவரு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். அவரு ஒரு கடந்த ஒரு 15-18 வருடங்களாக இம்யூன் தெரப்பியில நான் என்னெல்லாம் பண்றேனோ அதே மாதிரி அவரும் வந்துட்டு நிறைய ஸ்பீச்சஸ், சயின்டிபிக் செஷன்ஸ், அனாட்டமி பத்திலாம் ரொம்ப நல்லாவே வந்து அவர் வந்து விளக்கம் சொல்லுவாரு. என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, இந்த பற்றி சயின்டிபிக்கா வந்து நம்ம பாடியை வந்து அதாவது கூறு கூறா எடுத்து நம்ம அவர் செய்யக்கூடிய, உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் இருக்குது. பல வருடங்களாக அவரும் நியூட்ரிஷன் துறையில இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ராமசாமி சார். இதுதான் எங்களுடைய ஒரு ஒரு சின்ன அறிமுகம். அதே மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் நியூ பிரெயின் அகாடமி மூலமா. இந்த பிரெயின் ரீவயரிங் வித் இஎஃப்டி டேப்பிங் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் பாத்திங்னு ஒரு தனிமையான, அதாவது அந்த ஃபாரஸ்ட் பாத்திங் சார் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு. அது வந்துட்டு என்னன்னா ஷினரின் யோகு, அதாவது ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் தான் வந்து இன்னைக்கு அதிகமான, ஜாப்பனீஸ் தான் அதிகமான நாட்கள் மோர் தென் 100 இயர்ஸ் வந்து வாழக்கூடியவங்க வந்து சைனா ஜப்பான்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால, டிப்ரெஷனை குறைக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் அங்க நடந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். சில போட்டோஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஷினரின் யோகு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பாத்திங். ஃபாரஸ்ட் பாத்திங்கிறது வந்து தமிழ்ல வனக்குளியல். வனக்குளியல்னு போய் வனத்துல குளிக்கிறது இல்லை, நம்ம அந்த மரங்களோடும் அந்த இயற்கையோடும் சேர்ந்து இருக்கும் போது நம்ம அந்த மரங்கள் வெளியிடக்கூடிய அந்த போட்டோசைட்ஸுங்கிற காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்டை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த பறவைகளின் ரீங்காரம், அந்த நதிகளின் சத்தம், அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒளிகள் இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். வெரி வெரி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். நோய்கள் இருந்தாலும் படிப்படியாக குறையும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும், டிப்ரெஷன் குறையும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார், நெக்ஸ்ட். அடுத்து இப்போ நாங்க சொன்னோம் இல்லையா, வனக்குளியல் ஆகட்டும், இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னு பேர் சொல்றோம் இல்லையா, வனக்குளியல், இஎஃப்டி, மற்ற பயிற்சிகள், இது எப்படி மக்கள் என்ஜாய் பண்றாங்க, இதை பத்தி ஒரு சின்ன ஒரு 3 நிமிஷ வீடியோ வித் யுவர் பெர்மிஷன் நான் ப்ளே பண்றேன். திருப்பூர்லேருந்து வர்றேங்க. பிரெயின் ரீவை கிளாஸுக்கு பிரெயின் ரீவை கிளாஸுக்கு வந்திருந்தேன். இந்த மாதிரி கிளாஸ் நம்ம முதல்ல அட்டன் பண்ணதே இல்லை. அதாவது சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, இதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வயசு 70 ஆச்சு. இதனால் இத்தனை வயசு அனுபவத்தில் இந்த மாதிரி கிளாஸ் நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப எனக்கு உபயோகமாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் இங்கே வந்தேன். ஸோ எனக்கு நான் என்ன நினச்சி வந்தனோ அதுக்கு மேலேயே எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு ஆக்சுவலி. அண்ட் உண்மையாகவே இது கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற கான்செப்ட் வந்து உண்மைதான். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண எனக்கு நல்ல மென்டார்ஸ் வேணும், கைட் வேணும், எனக்கான ஒரு கரெக்டான பாத் எனக்கு தெரியணும், அதுக்கு என் மைண்ட் ரொம்ப ஷிஃப்ட் ஆகணும்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கு உண்மையாகவே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இந்த மைண்ட் ஷிஃப்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். உண்மையாகவே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். தேங்க்யூ.
இந்த பிரைன் ரிவைரிங் கிளாஸ் வந்துட்டு சைல்ட்ஹுட்ல இருக்க ட்ராமா எல்லாமே நம்ம இது பண்ணிட்டு இப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப உதவுச்சு. தேங்க்யூ கைட் பண்ண எல்லாத்துக்கும். வணக்கம். என்னுடைய பேர் தமிழொலி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் நிர்மலா. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 2 மாசமா மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துக்கு சப்தர்ஷன் என்ற இடம் ஆனக்கட்டியிலேருந்து பக்கத்தில் சப்தர்ஷன்ற இடத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக திருக்குமரன் சார் வந்து நிறைய எங்களுக்கு யோக பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தார் 2 மாசமா. அதை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் ஹெல்த்தில் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இப்போ ராமசாமி சார் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் ரெகார்டிங் இம்யூனிட்டி வின் டயபெட்டிஸ்ன்ற தலைப்பில் நடத்திட்டு இருந்தாரு. நாங்கள் 2 பேருமே டயபெட்டிக்ஸ், அதனால எங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சுகர் வந்தது அப்படின்ட்டு நாங்கள் அது பாட்டுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. இப்போ அதுல இருந்து இயற்கை உணவுக்கு மாறணும், இயற்கை சிகிச்சை முறைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் இழுக்கப்பட்டு இந்த இதுக்கு டைவர்ட் ஆகி வந்திருக்கோம். நம்பிக்கையோட இறங்கியிருக்கோம். எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கூட எங்களுக்கு இங்கே அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க டிகே சார். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. மற்ற இந்த வனக்குளியல் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து எங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம். பட் அதை உடனே என்ஜாய் பண்ணுற ஒரு சான்ஸ் எங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. வனக்குளியல்னு கேள்விப்பட்டுட்டு ரொம்ப நாள் எங்களை இருக்க வைக்கல. அது என்னது அப்படின்றது வந்து உடனே நாங்கள் உணர்ந்துட்டோம். நாராயணன். ஸோ இதெல்லாம் எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இந்த பிரெயின் ரீவயரில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இந்த மாதிரி வனப்பிரதேசத்துக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இதை நம்ம அவங்களுக்கு காட்டினது. ஸோ இந்த இதில் அடுத்ததாக ஸ்லைடு இதாச்சா. அடுத்தது இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்க. இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ஆனக்கட்டிங்கிற இடம், அதான் பார்டரு. அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கேரளால ஒரு சின்ன ரிசார்ட் தான். அருமையா இருக்கும். அங்கதான் வந்து இந்த ஃபயர் ஃபிளைஸ் அப்படிங்கிற வந்து ஒரு
அந்த மின்மினி பூச்சிகள் அந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட உட்கார்ந்து ஒரு 30 நிமிஷம் வந்து தியானம் பண்ணுவோம். வரக்கூடிய அதாவது இந்த ஜூலை மாசத்துலயே அந்த ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம் நாங்க. ஸோ நம்ம இந்த பிரெயின் ரீவயரிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கும் இந்த மேஜிக் மார்னிங்ல இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டிக்கும் வந்து முன்னுரிமை, அதுல வந்து சில டிஸ்கவுண்ட் கொடுப்போம். பிளஸ் அதுக்கு வந்து முன்னுரிமையாகவும் அவங்களுக்கு வந்து நம்ம அனுமதி அதுல வந்து வழங்கப்படும். அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸ்லைடு தெரியுதா? இல்ல தெரியலையே, வரல சார். தெரியல. ஸ்லைட் இருங்க, கட் பண்ணி உள்ள வந்துடுறேன். ஸ்லைடு வரல. ஸோ அது இதுதான் வந்து அந்த நம்ம இப்போ பிரெயின் ரீவயரிங் பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. பிரெயின் ரீவயரிங் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய அந்த டூல்ஸ் தான். இதில் என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, திஸ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க ஆல்சோ ஒரு டூல். ஏன்னா நம்ம வெளியில போய் நம்ம ஒரு நாள் வந்து இயற்கையோடு வாழும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் போனோம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பண்ணுவோம். அது வந்து ஒரு டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் நம்ம கிளாஸ் கொடுப்போம். சக்கரா சார் இப்போ மெடிடேஷன். தெரியுதா? இப்போ தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. டைம் டு ரீதிங்க் த ஜர்னி. ஓகே. ஸோ இந்த டூல்ஸ் தான். அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அதாவது ரீதிங்க் பண்ணணும். நம்ம ஜர்னி இவ்வளவு நாள் நம்ம பாஸ்ட்ல வந்து ஜர்னியா வந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ஜர்னியை நீங்க மறந்துட்டு ரீதிங்க் நம்ம அடுத்தது எப்படி போகணும், நீங்க கரெக்டான டெஸ்டினேஷன். அதாவது ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்துறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து இப்ப மும்பைக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கரெக்டா அந்த வந்து இது வந்து என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய கோலு. இப்ப இந்த டெஸ்டினேஷனை வந்து கரெக்டா அந்த மும்பை போற ரூட்ல அந்த ஃப்ளைட்டோ அல்லது அந்த ட்ரெயினோ கரெக்டான வந்து எக்ஸாக்டான ரூட்ல நம்ம போயிட்டோம்னா ரொம்ப சுலபமா ஃப்ளைட்ல ஒரு மணி நேரமோ அல்லது அந்த ட்ரெயின்லயோ வந்து ஒரு நைட்லயோ அது ஒரு நாள்லயோ வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும். இப்ப நீங்க ஆசைப்பட்ட டெஸ்டினேஷன் ஒண்ணு, ஆனா அந்த பாத்வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வழிகள் மாறும் பொழுது நீங்க வேற எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணணும்னு, அதாவது இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க வேற ஹைதராபாத்துக்கு போற ரூட்ல போனீங்கன்னா நீங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் உங்களுக்கு வராது. நீங்க அந்த ஹைதராபாத்துக்கு போறதா அல்லது ஒரு காட்டுக்குள்ள டிராவல் அந்த மாதிரி சின்ன ரூட் மாறிடுச்சுன்னா உங்களால அந்த டெஸ்டினேஷன் அடையவே முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. வெரி சிம்பிள், வெரி சிமிலர்லி இந்த பாத்வே கரெக்டா ரூட்டை காமிக்கிறதுக்கு தான் வந்து நாங்க இருக்கிறோம். நீங்க யூ ஹாவ் டு டூ ஒன் திங், அதாவது ரீதிங்க் பண்ணுங்க உங்க ஜர்னியை. வந்து நான் ஏன் வந்து இந்த ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் இப்படி வந்து என்னால வந்து அதை சக்சஸ் பண்ண முடியல, ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு உங்களுடைய ஜர்னியை வந்து நீங்க ரீதிங்க் பண்ணணும். சார் நீங்க சார் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு யோசனை பண்ணணும், மன அமைதி வேணும். அதற்காக ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு மெடிடேஷனோட நம்ம பண்ண போகிறோம். டிகே சார், மெடிடேஷன் டைம். ஒரு 3 ஓகே மினிட்ஸ் மெடிடேஷனுக்கு அப்புறம் அடுத்த நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கான சில விஷயங்கள் காட்டப்படும். சார் இந்த மியூசிக் இருந்துச்சுன்னா ஸ்லோ மியூசிக். ஸ்லோ த மியூசிக். ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஸ்லோ பண்ணிடலாம். ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னா என்னங்க ஆக்சுவலா? இப்போ நீங்க இதை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்க வந்து உங்களுடைய நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், செல்போன்ல பார்த்துருக்கலாம் அல்லது வந்து ஒரு லேப்டாப்ல உட்காந்துருக்கலாம். நீங்க ஃபுல் மைண்டோட வந்து அந்த அதாவது ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகக்குறிதான், அது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒளியை விட வேகமாக அதிகமாக அது வந்து ஜர்னி பண்ணக்கூடியது. சிலருடைய பசங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்துடும். இல்லை நம்ம வீட்டில் என்ன பண்ணிடுறோம், வண்டியை பூட்டினோமா இல்லை கேஸை வந்து திருப்பி விட்டோமா, லாக் எங்கே வச்சோம் பூட்டணும், இப்படின்னு நம்ம பசங்க வீடு இல்லை பொண்ணுங்க வீடு ஏதோ நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து புக்கை எங்கே வச்சோம் அப்படிங்கிற இந்த மாதிரி பல நினைவுகள் வந்து உங்களால் முழுமையான கவனத்தோட இங்கே வந்து இருக்க முடியாது. ஸோ இந்த முழுமையான கவனத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல், அதாவது நம்ம முழுமையாக அந்த மைண்ட்ஃபுல்ல வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை தான். 3 நிமிஷம் நம்ம இந்த மெடிடேஷனை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக பார்ப்போம். நேராக உட்காருங்க. நான் ஆல்ரெடி வந்து மெடிடேஷன் கிளாஸ் சொல்கிறப்ப கற்றுக் கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிட் ஸ்ட்ரைட், கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட், யுவர் நெக் ஸ்ட்ரைட், உங்களுடைய
தலையை வந்து தலையை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்ம சக்கரா மூலமா, அந்த சகஸ்ரா சக்கரா மூலமாக நம்ம உடலுக்குள்ள வந்து கரெக்டா வரக்கூடிய அந்த வேலையை வந்து நம்ம ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும், அந்த காஸ்மிக் எனர்ஜியை. ஸோ நேரா உட்காந்துக்குங்க. உங்க கைகள் வந்துட்டு நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி அல்லது தரையில உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. உங்க கைகளை வந்து மேல் நோக்கியவாறு, அதாவது வானத்தை நோக்கியவாறு தொட மேல வச்சுக்கோங்க. தொடையில வச்சுட்டு ஸோ ஒரு முத்திரை, உங்களுக்கு என்ன பிடிச்ச முத்திரை, சின் முத்திரை நார்மலா நம்ம பண்ணுவோம், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது. சின் முத்திரையில உங்க கைகளை வச்சுக்கோங்க. கண்களை மெதுவாக ஸ்லோலி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இறுக்கம், ஒரு டென்ஷன் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே மெதுவா தளர்த்தி கொள்ளுங்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கண்களை மூடியபடியே இருக்கட்டும். உங்கள் உடல் தளர்வாக இருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு டென்ஷன், ஒரு இறுக்கம் எதுவும் இல்லாமல் அப்படி இருக்குது. தீர்க்க சுவாசம், ஒரு முயற்சியோடு ஒரு நீண்ட சுவாசம். உங்கள் அடிவயிறு முழுவதும் ஒரு சுவாசத்தை எடுத்து ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மெதுவா அந்த சுவாசத்தை எப்படி மெதுவா விடுங்க. இரண்டாவது முறை தீர்க்க சுவாசம். டேக் அ டீப் பிரீத்திங். நல்ல ஒரு மூச்சு எடுத்து மூச்சு அப்படி மெதுவா அப்படி விடுங்க, வெளியில விடுங்க. மூன்றாவது முறை அப்படி மூச்செடுத்து மெதுவா மூச்சு விடுங்க. இப்பொழுது உங்கள் கவனம் மூக்கின் நுனி மீது இருக்கட்டும். ஃபோக்கஸ் டிப் ஆஃப் த நோஸ். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் டிப் ஆஃப் த நோஸ், அந்த மூக்கின் நுனி மீது இருக்கட்டும். எந்த முயற்சியும் செய்யாமல் இயற்கையாக சுவாசம் எடுத்து மெதுவா விடுங்க. அப்படி உங்கள் சுவாசம் இயற்கையானதாக, முயற்சி இல்லாத சுவாசமாக இருக்கட்டும். ஜஸ்ட் பிரீத் இன், ஸ்லோலி பிரீத் அவுட். உங்கள் கவனம் இப்பொழுது அடிவயிறில் இருக்கட்டும். அப்டமன் ஃபோக்கஸ். அந்த மூச்சு உள்ளே வரும் பொழுது உங்கள் அடிவயிறு அப்டமன் வெளிவருவதையும், மூச்சு எக்ஸேல் நீங்கள் வெளிவிடும் பொழுது உள்ளே சுருங்குவதையும், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் அப்படியே கவனிங்க. கவனம் முழுவதும் உங்கள் அடிவயிற்றில் இருக்கட்டும். அந்த எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், சுருங்குவதை அப்படியே கவனிங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ இந்த நாளில் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு மூச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி கவனிங்க. இப்பொழுது உங்கள் கவனத்தை இந்த புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஃபோர்ஹெட். ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லுவோம். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உங்கள் கவனம் இருக்கட்டும். இயற்கையான சுவாசம். இப்பொழுது உங்கள் கவனம் நமது உச்சந்தலையில் இருக்கட்டும்.
சகஸ்ரா சக்கரம், வயலட் கலர் உள்ள அந்த 1000 இதழ் தாங்கிய அந்த தாமரை மலர் அங்கு இருப்பதாக உணர்ந்து உங்கள் கவனம் அந்த சகஸ்ரா சக்கரத்தில் இருக்கட்டும். இயற்கையான சுவாசம். இப்பொழுது உங்கள் கவனம் சற்று வெளியே இருக்கட்டும். அந்த ஒரு கடற்கரை உங்கள் காலடிகள் மிதிக்கட்டும். அப்படி கற்பனையில் வந்து அந்த கடற்கரை பாருங்கள். அந்த அலைகள் உங்கள் கால்களை அப்படியே வந்து அணைக்கிறது. அந்த தண்ணீர் உங்கள் கால்களை நனைக்கும் பொழுது உடல் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை, உங்களால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த நீருக்கு அப்படி மனதார நன்றியை சொல்லுங்கள். மறுபடியும் உங்கள் கவனத்தை மூக்கின் நுனிக்கு கொண்டு வாருங்கள். இயற்கையாக நடக்கும் அந்த சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மனம் ஒரு அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. முழு கவனம் உங்கள் மூச்சின் மீது வருகிறது. உங்கள் சிந்தனைகள் குறைகிறது. எண்ணங்களை நாம் தடுக்க முடியாது, ஆனால் நாம் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக, இந்த மெடிடேஷன் மூலமாக குறைக்கலாம். படிப்படியாக நாம் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம எண்ணங்கள் மிக அதிக அளவில் குறைந்து கொண்டு வருவதை கவனிக்கலாம். ஸ்லோலி கண்களை, கைகளை நல்லா தேய்ச்சுங்க. உங்க கண்கள்ல இந்த சூட்டை அப்படியே வச்சு முகத்தை அப்படி வருடி மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். சூப்பர். இப்ப அப்படியே ஒரு அமைதியான சூழலுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் மனம் வந்து பெரிய அளவுல அமைதிப்படுத்திருக்கிறது. யாரெல்லாம் அந்த பீஸ்ஃபுல்ல நல்லா உணர்ந்தீங்களோ பி என்று டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஹவ் யூ ஃபெல்ட் பீஸ்? நம்ம பீஸ் அப்படின்ட்டு எல்லாரும் டைப் பண்ணுங்க. சார், இப்போ நீங்கள் அடுத்த பயணத்திற்கு தயாராயிட்டீங்க. வெரி இப்போ குட், இதில் வெரி குட். இந்த அற்புதமான ஒரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அடித்தளத்தை, படியை நம்ம கொடுத்துட்டோம். சூப்பர் இதில் என்ன சூப்பர். அப்படின்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு சில அந்த ஸ்ட்ரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இழுத்து பிடிக்கிறக்கூடிய அந்த தடங்கள் இருக்கும். அது டெய்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை தள்ளி போடுறது, இன்கம் ப்ராப்ளங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதெல்லாம் டெய்லி நடக்கிறது. அதே மாதிரி எமோஷனலாக பார்க்கும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் எமோஷனல் பேக்கேஜ் சுமத்துக்கிட்டே அலைகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியர், எதுக்குமே எல்லாத்துக்கும் பயம் இருக்குது, படபடப்பு இருக்குது. அதே மாதிரி லைஃப் லிமிட்டேஷன், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைச்சா கூட மிஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி செல்ஃப் சாபட்டேஜ், நமக்கு நாமே நம்ம சில நேரங்களில் கெடுதல் பண்ணிக்கிறோம் தெரியாமல். அப்படிங்கிற ஒரு வகையில் இருந்தாலும் கூட அது அவேர்னஸ் மூலமாக சரி பண்ணக்கூடிய முயற்சி எடுக்காமல் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பயுமே ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்ட ஒரு உணர்வோடு இருக்கோம். அதே மாதிரி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மார்க்கு, ஃபீலிங் டல்லாக ரொம்ப ஃபீல் பண்ணுறது, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி. அதே மாதிரி ஹெல்த்தில் லோ எனர்ஜி, ஒபேசிட்டி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்குது. இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பண விவகாரத்தில், ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ஹெல்த்தில், ஏதோ ஒரு இடத்துல எது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஏன்னா பல மீட்டிங்கில் நாங்கள் பார்த்தோம், மேக்ஸிமம் 2 விஷயம்தான் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணவங்க என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம அடுத்தடுத்து இந்த நிகழ்வை மக்களுக்கு சேர்க்கறதுல எங்கே ஃபோக்கஸ் பண்ணலான்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு சர்வே மாதிரி தான். யார் பேர் யாருக்கு தெரியாது. நீங்கள் இப்போ உங்களை ரொம்ப பிரச்சனை, இப்போ ஒரு இம்மிடியட்டாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய பிரச்சனை என்ன? லோனு, மணி, ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு எதாக இருந்தாலும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கூச்சமில்லாமல் டைப் பண்ணுங்க, இது யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ டைப் பண்ணுறீங்களோ பாதி பிரச்சனை தீர்வு வந்துருச்சுன்னு நான் நினச்சிக்கோங்க. மனசில் உள்ளதை எழுதிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை சால்வு. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனையை நம்ம பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். அதனால் தயவுசெய்து இதை ஒரு வேலையாக நினைக்காதீங்க. டைப் பண்ணிங்கன்னா பாதி போயிடும். அதை நோக்கிய பயணத்தில், அதை சால்வ் பண்ணக்கூடிய பயணத்தில் நம்ம இறங்கிட்டோன்னு அர்த்தம். யாருக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது யார் பேர் யாருக்கு நம்ம சொல்ல மாட்டோம். இது ஒரு எத்திக்ஸ் தான். அதனால் இப்போ நம்ம பார்க்கலாம். தயக்கம், ஃபியர், மணி, ஃபியர், தயக்கம், ஃபியர், ஹெல்த்து. ஹெல்த்து, பிபிபின்னா ஃபியரா இல்லை? மணி 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 பின்னு தான் போட்டாங்கன்னு எனக்கு நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒய், அது வேற. இன்னும் ரொம்ப டைப் பண்ணல. ஹெல்த்து. ஹெல்த்து. ஜி தயவுசெய்து பண்ணுங்க. ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, அவ்வளோதான். அந்த நாளுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும். வெரி குட், சூப்பர். ஸோ சார், வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் இதை பற்றி யாரும் தெளிவாக பண்ணலை. நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் பெரும்பாலும் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் பீப்புள். அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தன்னை மேம்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க. நம்ம இதில் பெரும்பாலும் 90% பீப்புள் வேலைக்கு போகிறதுனால தேடுதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல நானும் டிகே சாரும் ஒரு முடிவு எடுத்தோம். நம்ம மக்கள், தமிழக மக்களுக்கு இதை சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டு அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்ககிட்ட உள்ள தடங்களை நீக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது தெரியாதனால தான் எல்லாமே. இப்போ நாங்கள் 2 பேருமே ஒரு 6 மாதத்தில் இதை பற்றி தெரிஞ்சப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் பல துறைகளில் முன்னேற்றத்தை பார்க்குறோம். 4-5 வருமானங்கள் எங்களுக்கு சேர்ந்தது பார்க்குறோம். அதை தவிர பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப பிஸியாக, ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஸோ காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறோம், 4:30 கூட எந்திரிக்கிறோம். இப்போ எங்களுடைய நேரம் வந்து பொன்னான நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, பல பேருக்கு பயன்படக்கூடிய நேரமாக மாறுறது. அது உங்களுக்கு வாழ்க்கையில் 4 பேருக்கு உதவி செய்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஸோ இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் அது இங்கிலீஷ்லையும் ஹிந்தியில் தான் பண்ணுறாங்க, தமிழில் யாரும் பண்ணலை. நாங்கள் தான் 2 பேர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ட்ரைனிங் எடுத்து இதை பண்ணுறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக பணம் வாங்குறாங்க. அது ஒரு பையில் நம்ம மக்களுக்காக. நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு கடைசியில் அடுத்த நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக சொல்லுவோம். தொடர்ந்து இருங்க, இதில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ப்ரோக்ராம் நிறைவு செய்யும். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் இது வரைக்கும் நம்ம ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தோம். இந்த பாதையில் முக்கியமாக எங்கே ஸ்ட்ரக் ஆகுது, வெற்றியினுடைய அந்த ரகசியம் ஏன் வந்து நம்ம முன்னேறலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து மைண்டு இல்லை பிரெயின் ரெண்டு ஒன்று தான். அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 3 வகை இருக்கிறது: கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். உங்களுக்கு எல்லாருமே இந்த மேலே இருக்கக்கூடிய 2 தான் தெரியும். கான்சியஸ், சப்கான்ஷியஸாக தெரியும். தேர்டு அன்கான்ஷியஸ் தெரியாது. இதில் இந்த 3 பிரிவில் ரெப்டிலியன் பிரெயின்னு சொல்கிறோம், மம்மலியன் பிரெயின் சொல்கிறோம், இன்டலெக்சுவல் பிரெயின் சொல்கிறோம். 65% நம்முடைய அன்கான்ஷியஸ் மைண்டு நம்முடைய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இருக்கு. பழைய நினைவுகள், ஒரு பயம் கலந்த உணர்வு, இதெல்லாம் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சக் பண்ணிக்கிட்டு இருக்கு 65%. அடுத்து சப்கான்ஷியஸ் மைண்ட் 30%. நம்ம தேவையில்லாமல் தாட்ஸு கம்ப்ளீட்டாக உள்ளே வருது. அது நினைவுகளாக சில நேரங்களில் நம்ம மாற்றிக்கிறோம். அதுலேயே அந்த பிரச்சனையில் ஊறிட்டு இருக்கோம். அதில் 30% நம்முடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. கான்ஷியஸ் மைண்ட் ஒன்லி 5%ல் தான் இந்த என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எப்படி சக்ஸஸ் வரும்? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பிரெயின் ரீவைர் ப்ரோக்ராமை அன்கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸில் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜியை பூரா கான்ஷியஸ் மைண்டு கொண்டு வரக்கூடிய பல டெக்னிக்கை பயன்படுத்தி சுலபமாக, இங்கே ஒன்றும் கடினமெல்லாம் கிடையாது, எக்ஸாம் வைக்க போகிறதுல ஒன்றும் இல்லை, கேஷுவலாக சில பயிற்சிகள் மூலமாக, அதுவும் சந்தோஷமாக ஆரோக்கியத்தையும் மேற்படுத்தி கொண்டு வெற்றிகளை மிகப்பெரிய வரக்கூடிய பயிற்சிகள் மூலமாக இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ கான்ஷியஸ் மைண்டுக்கு அதிகமான எனர்ஜியை கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும்.
இதுதான் முக்கியமான இந்த பயிற்சியினுடைய அடித்தளம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேரண்டிங்கை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, நமக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பாதிப்பு ஏற்படப்பட்டது. சின்ன வயசில் இந்த 7 வயசுக்குள்ள நடந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேலைக்கு போகும்போது, இல்லை குடும்பத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம், இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம உள்ள வந்து ஒரு வேதனை, உள்ள ஒரு சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு எப்பயுமே பின்னோக்கியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சேட்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டு இதுகளுக்கும் இப்போ ஒரு தெருவாக நீங்கள் அட் ப்ரெசண்ட் வாழுங்க. அது நடந்ததை நம்ம மறந்துட போகிறோம். வரப்போகிறத பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையோடு நடத்தக்கூடிய இந்த பயிற்சி இருக்கும். ஸோ சைல்டுஹுட் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவோம். அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்து இப்போ நேற்று ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு நடந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு நடந்தது. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா கூட பயப்படுவீங்க. பட் என்ன, புல் தடுக்கி விழுந்து இறந்தவனும் இறக்குறான். அது விதி அப்படிங்கிறது எங்கே போனாலும் நடக்கும். அதனால் அந்த பயம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது தான். பட் இந்த எந்த பயம் இல்லாமல் வாழ்க்கை அது பாட்டுக்கு நடக்கட்டும். எல்லாமே ஒரு திட்டமிட்டு நடக்கிறது. அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அட் ப்ரெசண்ட் நான் ரோட்டில் போனேன்னா சைடில் பார்க்காம ரோட்டை பார்த்து பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இதையெல்லாம் நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய ரகசியங்களை காட்டக்கூடிய நிகழ்வு தான் இந்த பிரெயின் ரீவயரு. அதில் 6 ஃபார்முலா, சக்ஸஸ் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படின்னா, அட் ப்ரெசண்ட் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, பொருளாதார ரீதியாக, குடும்ப பிரச்சனையோட, இல்லை ஒட்டுறவு. பல பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ், புரிஞ்சிக்க தெரியாது. அது இப்போ அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அடிப்படை காரணங்கள், அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம், ரீவயர் எப்படி மைண்டை ரீவயர் பண்ணலாம், எப்படி அதை பெர்மனண்ட் ஆக்கி வெற்றி தான் நமக்கு இனிமே, தோல்விங்கிறதே கிடையாது. எது எடுத்தாலும் வெற்றி தாங்கிற ஒரு பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம். அந்த பயணம் வந்து எப்பயுமே வந்து உயர்வாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பல பேருக்கு தெரியாத ரகசியம், நம்ம மூளையினுடைய ஒரு பகுதி ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. வரக்கூடிய எல்லா தாட்ஸையும், தேவையில்லாத தாட்ஸையெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதை நம்ம கவனிக்கவே தேவையில்லை. நம்ம தேவையான தாட்டை திங்கிங்காக மாற்றி அதுக்கப்புறம் கான்சியஸ் மைண்ட் மூலமாக பல சாதனைகள் பண்ணுற ஒரு விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் அப் ஆன அண்ட் இஎஃப்டி டிகே சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். இதில் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் நாளைக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சாவி உங்கள் கையில் கொடுக்கப்படும். இதை நீங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபார்முலா பூரா நேரம் கருதி இப்போ கொஞ்சம் 10 நிமிஷத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த ப்ரோக்ராமில் இந்த சக்ஸஸ் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். டிகே சார். ஸோ இப்போ வந்துட்டு சார் சொன்னாரு 4R ஃபார்முலா அப்படிங்கிறத பத்தி. ஸோ இந்த டூல்ஸ் தான் இதுக்கு எல்லாம் காரணம் என்ன, அந்த நெகட்டிவ் பிளாக்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது, அதை எடுத்துட்டு நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷனையும் பாசிட்டிவ் தாட்ஸையும் அந்த ஆழ் மனசுல, அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல, ஏற்கனவே பார்த்தீங்க நீங்க அந்த ஒரு ஸ்லைடு, அதாவது சப்கான்சியஸ் இன்டெலெக்சுவல் பிரெயின், சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்ட். ஸோ நம்மளுடைய 60% ஆஃப் த எனர்ஜி எல்லாம் எங்க சேவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல வந்து சேவ் ஆயிருக்குது. அதை தான் நம்ம அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் கொண்டு வந்து அங்கிருந்து வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் இன்டெலெக்சுவல் பிரெயினுக்கு வந்து நம்ம இந்த எனர்ஜியை கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப சுலபமாக. இது எப்படி சார் நடக்கும் அப்படிங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டா அந்த யூனிவர்ஸ்ல மேட்ச் ஆகும். அந்த யூனிவர்சி அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க கரெக்டா வந்து டியூன் பண்ணி, இப்ப உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்ல போறோம்னா, நம்ம இந்த ரேடியோ இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, ஆயிரக்கணக்கான, அதாவது பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா வானத்துல நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் ஓடிட்டே இருக்கும், நிறைய சேனல்ஸ். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அந்த இதை நீங்க டியூன் பண்ணும்போது, அதாவது நீங்க கரெக்டா வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட நீங்க மேட்ச் ஆனீங்கன்னா, இப்ப சூர்யா டிவி இது வேணுமா, நம்மளுடைய ரேடியோ வேணுமோ, அது வந்து நம்மளுக்கு சேனல் கிடைக்கும். இல்லை என்ன சேனல் நீங்க டிவியில பாக்குறீங்களோ அந்த சேனல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கரெக்டா டியூனிங் பண்ணும்போது அது மேட்ச் ஆகும்போது இதை பார்க்குறோம் இல்லைங்களா. வெரி சிம்பிள் தான். வெரி சிமிலர்லி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எடுத்துட்டு நம்ம கரெக்டான எண்ணங்களை உள்ள வந்து போட்டு அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்ம நினைத்தது நடக்கும். நம்மளால சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வந்து எல்லா விதத்திலையும் வாழ முடியும். இதற்குண்டான டூல்ஸ் தான் இது. மாயமோ மந்திரமோ, நாங்க பூஜாரியோ அல்லது ஜோசியரோ கிடையாது. நாங்க வந்துட்டு இது மாயத்தால பண்ண முடியும், ஒரு நைட்ல வந்து மாங்காயை வந்து விழுக வைக்க முடியும், இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல இல்லை. இது வந்து சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக்கா
ஒரு ப்ரூவன் மெத்தேடு தான் வந்து இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுல அந்த டூல்ஸ்ல தான் வந்து இந்த ஒரு ஓ ஒப்பனா போனா ஹவாயன் பிரெயின் ரீசெட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த பிரெயின் அந்த ஹவாயன் ஓ ஒப்பனா போனாங்கிறது வந்து ஒரு தீவு, அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு. அது ஒரு பெரிய கதை. அங்க போனவர் வந்து ஒரு ஜெயில வந்து அதாவது மிகப்பெரிய கொடுமையான கைதிகளுக்கு வந்து இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி அவங்களை எப்படி ஒரு நல்லிணத்துக்கு மாத்தினாரு, ரீகன்சிலேஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ரேசஸ் இந்த பிரேயர் வந்து உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. உங்கள நிறைய பேர் இந்த ஒப்பனை போன பிரேயரை பத்தி நீங்க கேட்டிருக்கலாம், இதை நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கலாம். வெரி சிம்பிள் வேர்டு தான் இது. ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த நாலே வார்த்தை தான் இதுல இருக்கக்கூடிய அந்த பிரேயர், ஹவாயின் பிரேயரு. பட் இந்த வார்த்தைகள் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். இது எப்படி ரிலேட் ஆகும், எப்படி வந்து நம்மளுடைய அந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இது எப்படி வந்து ரிலேட் ஆகி எப்படி நம்மளுக்கு வந்து விஷயத்தை நடத்தும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நீங்க அந்த முழுமையான கிளாஸ்ல தான் கத்துக்க போறீங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து அந்த ஃபீலிங்கோட சொல்லணும். இந்த சாதாரணமா இருக்கும் உங்களுக்கு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தையா இருக்கும். ஆனா உலகம் முழுவதும் இன்னைக்கு நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னாலும் இந்த வார்த்தைகளுடைய அந்த பவர் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ், இந்த அதாவது எது ஒரு மேக்னிஃபிஷியன்ட் ஒரு வேர்ட்ஸை வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை வந்து எந்த ஃபீலிங்கோட நம்ம செய்யணும், அதை பத்தி அட்வான்ஸ்டு ஓப்பன் போனா வந்து நாங்க கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட். அதே மாதிரி நம்ம அதில் மென்டல் கிளியரிங் இதெல்லாம் வரும். ரெகுலர் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அதுக்கு உண்டானது சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு டூல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இஎஃப்டி டேப்பிங் பாயிண்ட்ஸு. இஎஃப்டி டேப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இந்த அக்குப்பஞ்சர் துறையில் இருக்கிறதுனால நீங்கள் எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். நீங்கள் இப்போ யூடியூப்ல அடிச்சீங்கன்னாலும் இஎஃப்டி அப்படின்ட்டு வரும். ஆனால் அதில் எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ண தான் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு, இதை வந்து இப்படி தட்டுங்க அப்படின்ட்டு. பட் இது தட்டுறதுனால இது என்ன பாயிண்ட் எங்களுக்கு வந்து இந்த வர்மம் அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால, அக்குப்பஞ்சர் தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ இந்த பாயிண்ட், இது 9 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நம்ம கையில இருந்து ஒரு வாட்டி பண்றோம் பாருங்க, இது ஒரு பாயிண்ட். நம்ம வந்து இதை வந்து SI3 போம். அடுத்தது இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய ஐப்ரோ பாயிண்ட். அடுத்தது அந்த சைட் ஆஃப் த ஐ பாயிண்ட், இது வந்து GB1 சொல்லுவோம். அது அடுத்தது வந்து ST1ங்கிற ஒரு பாயிண்ட் அண்டர் த ஐ. REN26 DU26ங்கிற ஒரு பாயிண்ட், இதை வந்து அண்டர் த நோஸ். அடுத்தது அண்டர் த மவுத், அதில் வந்து ஒரு REN24ங்கிற பாயிண்ட்டு. அடுத்தது ஒரு காலர் போன் பாயிண்ட்டு, இது வந்து K27. அடுத்தது வந்து நம்மளுடைய அண்டர் ஆர்மில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SP21, அதாவது ஸ்பிளின் 21. அடுத்தது வந்து நம்மளுடைய டேப், அதாவது டாப் ஆஃப் த ஹெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது DU20. இந்த அக்குபஞ்சர் எங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த இதை எடுத்து அதை ரிலேட் பண்ணி அந்த பாயிண்டுடைய கேரக்டர்ஸ் என்ன, இதை எப்படி டேப் பண்ணோம், இதை டேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எமோஷன் சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்கும், இது எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா தான் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சார் சொன்னார் இல்லையா, இதை ஹைலைட் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்து நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பேச போகிறோம். இதில் இப்போ நாங்கள் பேசுனதெல்லாம் உங்ககிட்ட சாவியை கொடுக்க போகிறோம். வெற்றியை நீங்கள் ஹெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பு, கேரியர், ஜாபு, எதை வேணால் சொல்லிக்கோங்க, யூ நேம் இட் யூ கேன் அச்சீவ் இட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் எல்லாம் நடத்த போகிறோம். இதுக்கு எந்த செலவும் கிடையாது. இந்த இதில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டில் இருந்துட்டு தான் பண்ணுவீங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் இதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் 2 மாதத்துலேயே பெரிய மாற்றங்களை நீங்கள் உணவு. ஏன் 2 மாதம் அப்படின்னா 21 நாள் மினிமம் நீங்கள் செய்யும் பொழுது அது பதிவுகள் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு சார் சொன்ன மாதிரி ஃப்ரீக்குவென்சி போய் செட் ஆகும். இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிற விஷயத்தில் தான் பல பேர் வந்து கோட்டை விடுறது என்ன அப்படின்னா அதை எப்படி கரெக்டாக சொல்ல தெரியல. இது அப்பர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை பற்றி சொன்னார் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் சொல்லும் பொழுது சில அப்பர்மேஷன் இருக்கும். அந்த அப்பர்மேஷன் சொல்லணும். மேனிஃபெஸ்டேஷன், விசுவலைசேஷன், இந்த பேச்செல்லாம் இதில் வரும். மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் அதுக்கு செயலாக்கம் எப்படி பண்ணணும், எப்படி விசுவலைஸ் பண்ணணும், எப்படி உணர்வுபூர்வமாக சொல்லணும், எப்படி கிராட்டிடியூட் சொல்லணும், எல்லாமே இருக்கும். ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. சயின்டிஃபிக்காக இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால, இதை பற்றியே மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணதுனால இதை வந்து ரொம்ப விரும்பி இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹோப்பனோபோனோ அப்படிங்கிறது எல்லாருமே நார்மலாக 4 பிரேஸ் சொல்கிறாங்க. நாங்கள் அட்வான்ஸ் ஹோப்பனோபோனோ சொல்லி கொடுக்கறதுனால ரிசல்ட் வேகமாக இருக்குது. அதே மாதிரி இஎஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி. அவர் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டுகளுக்கும் உணர்வுக்குள்ள வித்தியாசத்தை அந்த உடை புரிஞ்சு எங்கே தட்டுனா எந்த உணர்வு வெளிப்படும்
இப்போ உங்களுக்கு பயம் இருக்கா, எங்கே தட்டினா அந்த பயம் போகும். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மெடிடேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ காம்பஸ் அண்டு அமிக்டலா மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அடுத்து கிராட்டிடியூடு பயிற்சி, பாசிட்டிவ் ஜேர்னலிங் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் எழுதுறதன் மூலமாக நீங்கள் கெட்ட எல்லா விஷயத்தையும் இந்த பாசிட்டிவ் மூலமாக அதை நகர்த்த போகிறோம். அடுத்து கன்சிஸ்டன்ட் நியூ ஹேபிட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் தனியாக செய்ய மாட்டீங்க. அதனால ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் இந்த அட்டன் பண்ணுற நண்பர்களே வச்சுட்டு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்து ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையாக இருந்தால் ஒரு நாளைக்கு செய்வீங்க, ஒரு நாளைக்கு செய்ய மாட்டீங்க. ஒரு கமிட்மெண்ட் வராது. அப்போது அந்த கமிட்மெண்ட்டுக்காக அந்த கம்யூனிட்டியும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, காலையில் இங்கே மேஜிக் மார்னிங் மிரேக்கிளை ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுப்போம். ஒரு சின்ன பயிற்சி கொடுத்த அப்புறம் அந்த லிங்க் கொடுக்கப்படும். அதே மாதிரி விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் அந்த ரிசல்ட் வரும், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதில் முக்கியமாக டிகே சாருடைய மெடிடேஷன், சக்கரா ஆக்டிவேஷன், பிராணாயாமா, அதில் பல முறைகள். இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இது ஒரு எக்ஸசைஸ் மெத்தடெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணுற மெத்தடாலஜி. அந்த 4 4 பற்றி நாளைக்கு தெளிவாக சொல்லுவோம். இந்த கோப்பனோ போனால் எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த அஃபர்மேஷன் எப்படி சொல்லணும். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, குரல் வராதவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் இதில் நடந்திருக்கு. உலகளவில் இன்றைக்கி இஎஃப்டி டேப்பிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த நான் ஒரு புக்கு ரைட்டர் பார்த்தேன். அவர் ஏகப்பட்ட புக்கு எழுதியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இஎஃப்டி டேப் பண்ணுறாரு. ஸோ இப்போ இதில் புரிஞ்சுக்கிட்டாங்க பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். இப்போ டயபெட்டிக் வந்து ஏன் குணமாகலை அப்படின்னா, டயபெட்டிக் வந்து குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையினர் வந்து மதரசில் பதிய வச்சுட்டாங்க. இது எல்லாரும் நம்புகிறாங்க. அதனால் உடம்பு என்ன பண்ணுது, உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கட்டும் அப்படின்றது செய்ய மாட்டேங்குது. இப்போ ஆரோக்கியத்துறையில் இந்த மாதிரி இந்த ஆயுர்வேதா மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை முழுமையாக குணப்படுத்த முடியுன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அது கூட ஆயுர்வேதா சித்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிப்பில் முக்கால்வாசி அலோபதி படிப்பாக போயிடுச்சு. நாடி பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த வகையில் டிகே வந்து சூப்பராக நாடி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதை நமக்கு இங்கே மனக்குழிகளில் அதெல்லாம் நடக்கும். அடுத்து இந்த பிராணாயாமா, இந்த சக்கர ஆக்டிவேஷன், இத்தனை டூல்ஸையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க. இது வந்து மாயாஜால வித்தை கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறது இல்லை. அமைதியாக உட்காந்து உங்களுக்கு வேண்டியதை எப்படி கேட்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமு இன்றைக்கி ஒரு ட்ரையல் ப்ரோக்ராம் தான். இதுலேயும் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு உங்களுக்காக 3 மணி நேரம் 6 to 9 ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த 3 மணி நேரம் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த 4 6 டெக்னாலஜி ஓப்பன் போனாலும் எப்படி நீங்கள் இதை இப்போ இது பண்ணணும், இது எல்லாமே தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமம் சார். ஒரு கடையில் போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடு, இங்கே ஒரு பக்கத்தில் கூட ஒரு ஹோட்டல் இருக்குது, 199 ரூபா சாப்பாடு. அந்த விலையை தான் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இதில் கூட நாங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மீட்டிங் ஹாலில் சார்ஜ் பண்ணது வேறு, ஜூமில் எல்லாருமே அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு இதை புரிய வைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்காங்க. அந்த வெற்றியின் ரகத்தையை சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப மினிமமாக ஏதாவது சொன்னால் கூட மற்றவங்க கூட எங்களை இன்னைக்கு இதாக பேசுவாங்க, என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் இப்படி பண்ணுவீங்க, அதை பற்றி நாங்கள் கவலையப்படலை. மற்றவங்களுக்காக நாங்கள் செய்யலை. எங்களுக்கு மனநிறைவு. 199 ரூபா இன்னைக்கு கா நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் டைம். யார் புக் பண்ணுறாங்களோ 11 o'clock வரைக்கும், டிகே சார் 11 o'clock வரைக்கும் பண்ணுறவங்க ஓகே 199. நாளைக்கு ஒரு 11 o'clock மேலே யார் பண்ணாலும் 249. ஏன்னா யார் வாழ்க்கையில் ஜெயிக்க விரும்புகிறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா 180 பேருக்கு மேலே நம்ம கொடுத்தோம். ஆனால் எத்தனை பேர் வந்திருக்காங்க, 35 பேர், நம்ம 2 பேரை சேர்த்து. ஆனால் இதை பற்றி நமக்கு ஒரே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் வந்தாலும் நம்ம அதே முழுமையாக தான் கொடுக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அந்த நோக்கம் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற விஷயம். இந்த பிரபஞ்சம் நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குங்கிற சூட்சுமத்தை புரிஞ்சதுனால வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்டுங்கிற அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக ரிசர்ச் பண்ணி அழகாக வடிவமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா 199 ரூபா. சொல்லப்போனால் நானும் நாளைக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் இதே 199 ரூபா கொடுத்து அட்டன் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா
நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 199 மட்டும் இல்லை, பல ஆயிரங்கள். நாங்கள் 2 பேரும் இந்த ப்ரோக்ராமுக்காக பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் யாருமே இந்த அளவுக்கு இத்தனையும் கம்பைன் பண்ணி இத்தனை கீ கொடுக்கல. அவங்க அப்படி மேலோட்டமாக பண்ணது பார்த்தோம். பட் எங்களுக்கு ஒரு திருப்தி என்னென்னா, இத்தனையும் நாங்கள் இதில் ஏற்கனவே அனுபவப்பட்டதுனால ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். எங்கள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 70 வயசில் இருக்கக்கூடிய அட்டன் பண்ணாங்க, 17 வயசுலேயும் அட்டன் பண்ணாங்க. ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல், சூட்டபிள் ஃபார் ஆல். ஸோ தயவுசெய்து இதை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் யாருக்கெல்லாம் நம்ம குரூப்பில் அந்த சக்ஸஸ் குரூப்பில் இல்லையோ அவங்களுக்கு இந்த எங்கள் நம்பர் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குது சாரோட நம்பரு. ஏன்னா நான் 2வது உங்களை ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கு, நாங்கள் சர்வீஸ் பண்ண விரும்புகிறோம். ஸோ இதை வந்து முழு மனதோட நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கோடிக்கணக்காக செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு ரகசியம் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். 199 ரூபா அப்படிங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. உங்கள் 3 மணி நேரத்தை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த விரும்புகிறோம். ஸோ உங்கள் நேரத்துக்கு தான் பெரிய மதிப்பு கொடுக்குறேன் வழிய இந்த பணத்துக்கு நான் மரியாதை கொடுக்கல. பட் நீங்கள் ஃப்ரீயாக கூட வரலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஃப்ரீயாக கொடுத்தா அட்டன் பண்ண மாட்டாங்கங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இதை ஒரு பணமாக போட்டிருக்கோம். மேலும் இதை ஒரு குருதட்சணையாக நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். அதனால நண்பர்களே, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9003791509. அடுத்து இன்னொன்று 9894712177. அதே மாதிரி நீங்கள் உங்கள் நம்பரை டைப் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் இன்னும் 4-5 பேர் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுவோம். ஸோ நைட்டு 11 மணிக்குள்ளே யார் பணம் கட்டுறாங்களோ இந்த 2 நம்பரில் அவங்க 199 கட்டினா போதும். 11/1க்கு நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து 249 பே பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் யார் முன்னாடி முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபரை கொடுக்கும் அப்படிங்கிறதில் இந்த ஆஃபரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் 6 மணிக்கு டான் ஆரம்பித்து 9 மணிக்குள்ளே, ஏன்னா 9 மணிக்கு எங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் ரெகுலராக இருக்குது. அதனால் நாளைக்கு 22ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் 3 மணி நேரம் இருக்கும். வாழ்க்கையில் யாரெல்லாம் எல்லா பிரச்சனைகளும் தீர்வடைஞ்சு முழுமையான வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சார்ந்தவர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அட்டன் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு gift. அவ்வளோதான். டிகே சார், நிறைவு செய்யுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்துட்டீங்க. நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோம், இது எப்படி இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த பாத் எப்படி இருக்கும், இதுல என்ன விஷயங்களை சொல்லி உங்களுக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான முறைகளை வந்து சொல்லி கொடுக்கும்போது நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய, அது வந்து உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், ஸோ எதுவும் இருந்தாலும் அதுல வந்து நீங்க அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். இந்த பேமெண்ட், அதாவது இந்த 199 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கே அது தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஆகாஷ் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கலாம். 75,000 ருபீஸ் இந்த பிரெயின் ரீவயரிங்க்கு, சாரி வெறும் இஎஃப்டிக்கு மட்டும் சார்ஜ் பண்றாரு. லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து தான் மக்கள், ஏன்னா அதுவும் வந்து எங்களுக்கு பலர் அதையும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப மினிமம் சார்ஜ் பண்ணீங்கன்னா மக்கள் அதை நம்ப மாட்டாங்க சார் அப்படின்னு. பட் இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம குறைந்த கட்டணத்துல எல்லாருக்கும் இது போய் சேரணும். ஏன்னா இது வந்து ஒருத்தர் வந்து எல்லாருமே ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றாங்க. அதனால இந்த அமௌண்ட் இருக்கிறதுனால ஈஸியா அவங்க சுலபமா இதுல வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 199 ஃபார் டுடே ஒன்லி. நாளைக்கு பண்ணீங்கன்னா இது 249, இன்னைக்கு வந்துட்டு 199. நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு 200 ருபீஸ் செலவு பண்ணிட்டு வருவோம். ஒரு தேட்டர்ல ஒரு டிக்கெட்டே வந்து 200 ருபீஸ். இதுல வந்து உங்களுக்கு ஒரு அரிய ஒரு விஷயங்கள், இது வந்து எங்களால முடியுமோ, எந்த எந்த அளவுக்கு அதை எடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை இதுல வந்து நாங்க கவர் பண்ணி இதுல கொடுத்துருக்குறோம் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த நம்பர்ல, இது என்னுடைய நம்பர் 900379915009. ராமசாமி சாருடைய நம்பர் வந்து 9894712177. ஸோ எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனி குரூப் ஏற்படுத்தப்பட்டு அதுல வந்து இந்த லிங்கினுடைய, இந்த கிளாஸினுடைய லிங்க் அனுப்பப்படும். அந்த கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா உங்களை சந்திப்போம். உங்களுடைய இதை விட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சார். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அதை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யார் யார் எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்றேன். நாங்கள் வந்து ஃபுல் டைம் இந்த ஆரோக்கிய சார்ந்த இந்த பிரெயின் வயிறு சார்ந்த இதில் இருக்கிறதுனால இதோட இந்த ப்ரோக்ராமோட நம்ம சர்வீஸ் நிற்காது. நீங்கள் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வரும் பொழுது ரெகுலராக வீக்லி ஒன்ஸு இதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பிரியப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய
அந்த காலையில் நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கான பயிற்சியும் கொடுத்து ஒரு நாள் கொடுத்து உங்களை அதுலேயும் சேர்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. திரும்பி மறுபடியும் சொல்லிட்டேன், 11 மணி வரைக்கும் உள்ளவங்களுக்கு 199, அதுக்கப்புறம் 249. நீங்கள் நாளைக்கு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க மற்றவங்களுக்கு கீலிங் பண்ணக்கூடிய, நீங்கள் டாக்டராக இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மற்றவங்களுக்கு கீலிங் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கும் போவீங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு கீலிங்க்கு பார்த்தீங்கன்னா 25,000 30,000 கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு போவீங்க. நாங்கள் ஒரு வழிகாட்டிட்டோம், அந்த வழியை கடைப்பிடிச்சு இதுலேயும் நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஹோம் பேஸ் பிஸ்னஸ் மாதிரி இது. பிஸ்னஸ்னு சொல்ல மாட்டேன், ஹோம் பேஸ் சர்வீஸ். இதை தயவு செய்து பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கல. நாங்கள் எத்தனையோ பேருக்கு பல முறை நான் ரிமைண்டர் கூட போட்டோம். அத்தனை ரிமைண்டர் போட்டாலும் 31 பேர் இருக்காங்க, எங்கள் 2 பேர் சேர்த்து. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 31 பேரில் யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வேவ்ஸ்க்கு மேட்ச் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. நாளைக்கு 6 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண உங்களுடைய பொன்னான டைமுக்கு வந்துட்டு நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிகே, டாக்டர் டிகே பிளஸ். உங்களுக்கு இந்த லிங்க் எது மூலமாக வந்ததோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை லிங்க் வேணும்னா நான் இன்னும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன். உங்கள் செல் நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து லிங்க் அனுப்பிடுவேன் நாளைக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு. ஒரு நிமிஷம் டைம். நன்றி, வாழ்த்துக்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து அற்புதமான சகல செல்வங்களையும் கொடுப்பதற்கு நாளைக்கு ப்ரோக்ராமே உங்களுடைய அந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரத்தை வழங்கட்டும். நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே. யாரோ ஒரே ஒருத்தர் கிட்ட கருத்து கேட்டுட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சார் அட்டன் பண்ணதுல ஒருத்தர், யாரோ ஒருத்தர் மட்டும் கருத்து சொல்லுங்க ப்ளீஸ், இந்த ப்ரோக்ராமை பற்றி. சார் நான் ஷியாம் பேசுறேன் சார். என் சொந்த ஊர் கோயம்புத்தூர். சொல்லுங்க சார். சாம் சார் வணக்கம். சென்னை. வணக்கம். வணக்கம். உங்க ப்ரோக்ராம்ல நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தெளிவா இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அந்த மெடிடேஷன் 3 நிமிஷம் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்னையே நான் மெய்சில் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நான் மெடிடேஷன்லாம் அவ்வளோ பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நான் என்னையும் தாண்டி அப்படியே ஒரு 3 நிமிஷம் பயங்கர என்ன ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது, ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. நிச்சயமா நாளைக்கு செஷன் பயங்கரமா எனக்கு வந்து எனக்கு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆகிற செஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். கட்டாயமாக அந்த உறுதி உங்களுக்கு இருக்கிற உறுதி எங்களை வலுப்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை போதும். பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நாளை 6 மணிக்கு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ. நன்றி, நன்றி. நிறைவு. நிறைவு.